கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாரோட அந்தரங்கத்தையும் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே இந்த செலிபிரிட்டிஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வர நல்ல கமெண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ண போறோம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. விண்வெளி நாயகா விடியல் வீரா. நான் இந்த கண்டென்ட் பண்றேன்னு நீங்க யோசிப்பீங்க, எனக்கு வேற வழி இல்ல, வீட்டுல வெட்டியா உட்காந்துருக்கேன், போர் அடிக்குது, என்ன பண்றேன்னு தெரியல, ஆனாலும் சும்மா உட்காந்து அடுத்தவங்களை பத்தி பாப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்த கண்டென்ட் தான் இது. ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது எங்க இருந்து ஆரம்பிப்போம்னா இன்ஸ்டாகிராம்ல தான் ஆரம்பிப்போம். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல தான் ஃபேக் ஐடி வச்சு இஷ்டத்துக்கு வன்மத்தை கொடுப்பானுங்க. நம்ம சும்மா இப்போ ஸ்க்ரால் பண்ணுவோம், ஸ்க்ரால் பண்ணும்போது யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்கள வச்சே ஆரம்பிப்போம். ஓகேவா, சரி இவங்க வச்சு போய் பார்ப்போம். ஏஞ்சலின் கார் சூரியன் ஒளியை விட நீங்கத்தான் எனக்கு அதிகம் பிரகாசம் நண்பா. ஏங்க 23 ஏஜ் தானே ஆகுது உங்களுக்கு, அவங்களுக்கு 23 ஆனா என்ன 34 ஆனா உனக்கு என்ன ப்ரோ? திடீர்னு ஞானி மாதிரி பேசுற. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பொண்ணை பார்ப்போம். ஏன்னா இவங்க வந்து டான்ஸ் ஆடியே இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆனவங்க. ஸோ கமெண்ட்ஸ்ல எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. அடுத்தது பாருங்க, ஒரு கமெண்ட் போட்டு ஃபேக் ஐடி தான் இது. டான்ஸ் அப்போ ஆடுவீங்கன்னு மட்டும் சொல்லிக்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சு 10 மணி வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணி 11 மணிக்கு காலேஜ் போய் 12 மணிக்கு டான்ஸ் ஆடுவாங்க. ப்ரோ தெரியுங்கன்னு நினைக்கிறேன். இது மேரு மேரிடா. இப்போ வந்து இந்த போஸ்ட் பார்ப்போம். இந்த போஸ்ட் கீழே என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு 55 பேர் லைக் வேற போட்டிருக்கானுங்க. வாழ்த்துக்கள் யூவி, மிஸ்டர் யூவி. அவங்க கூட டேட்டிங் போய் நீங்க என்ன பண்ண போறீங்க தம்பி? நாலா லூயி விட்டான் கண்ணாடி போடக்கூடாதா? நெக்ஸ்ட் ஷோ யுவர் அவங்க அவங்களோட காட்டணும் அப்படின்னு சொல்றதுக்கு அண்ணனோட பேரை வச்சுக்கின்னு வந்துட்டு ஷோயர் கமெண்ட் பண்றியே. நீயும் எடுத்து போஸ்டா போடலாம்ல, ஏன் போட முடியாது? பயம். சில பேருக்கு பதவி மேல ஆசை, சில பேருக்கு பணத்து மேல ஆசை, எனக்கு பொம்பளை மேல ஆசை. அவ்வளவுதான். இங்க பாரு, இன்னொருத்தன் டேட்டோ செம்ம மச்சி அப்படின்னு போட்டிருக்கான். பரவாயில்ல, டேட்டோ நல்லா இருக்கு போல, அதனால தான் இப்படி சொல்றான் அப்படின்னு நினைச்சா அந்த டேட்டோ எங்கிட்ட இருக்குன்னு பாருங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க அந்த டேட்டோ எங்க இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியல எங்க டேட்டோ இருக்குன்ட்டு. அதான் அந்த மனுஷன் பார்த்துருக்கான் டேட்டோ எங்கேயோ, பார்த்து கமெண்ட் போட்டிருக்கான். எனக்கு ஒண்ணு புரியலங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும் தெரிஞ்சும் பொண்ணுங்க இந்த மாதிரி போஸ்ட் போடுறீங்களா, இல்ல இந்த மாதிரி போஸ்ட் போட்டாதான் ட்ரெண்டிங் ஆக முடியும்னு நினைச்சு போடுறீங்களா? ஏன்னா இவ்வளோ கேவலமான கமெண்ட்ஸ், இவ்வளோ டார்க்கான கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் வருது. அது நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு கூட தெரியறதில்ல. திரும்ப திரும்ப அதே மாதிரி போஸ்ட் தான் போடுறீங்க. நீ ஒரு சாரி கட்டி அழகா ஒரு போஸ்ட் எடுத்து போட்டீங்கன்னா எல்லா பசங்களுமே பார்ப்பாங்க. ஏன்னா பசங்களுக்கு வந்து பொண்ணுங்க சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஆனா இந்த மாதிரி போஸ்ட் போட்டு தான் லைக் ஏற்றணும் அப்படின்னா வாட் இஸ் தி லாஜிக் ஆஃப் தி இந்தியா? ஷீ இஸ் கில்லிங் மீ. அது யார் வேணாம்னா ரிஸ்க் இல்லாம டஷ் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. அந்த வீடியோல போட முடியாது, என்ன பண்றது? என்ன நீ நான் பிளர் வச்சிடறேன், பிளர்ரை வச்சு கண்டுபிடிச்சு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சுதர்ஷன் ப்ரோ வந்து போட்டிருக்காரு. அதுக்கு வந்து கீழே ஒருத்தர் பேடாஸ், அவனும் ஃபேக் ஐடி தான். எனக்குத்தான் ராமன் ரவன், இட்ஸ் மீ கிஷோர், எனக்குத்தான். ஏன்டா டேய், ஏன்னா ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு பேர் அடிச்சுக்கிறீங்க? Give a beautiful kiss to your great king, baby. Come. This girl and this girl is same to you. I think you want to check your eyes because your கண் பார்வை ஐஸ் திறன் something has gone bro. யாரா நீ எங்க இருந்துடா? நீ என்ன கமெண்ட் போட்டுருக்காம இருங்க, டப்பாக்குள்ள போட்டுருவேன். டப்பாக்குள்ள இவங்களை அடைச்சு வச்சு நீ என்ன பண்ண போற? இவங்க என்ன பூசமா டப்பாக்குள்ள அடைச்சது? இல்ல பேயா ஏதாச்சும் பானைக்குள்ள அடைச்சு வைக்கிறதுக்கு டப்பாக்குள்ள போட்டுருவேன்னு போட்டு வச்சிருக்க கமெண்ட்டை. என்ன கமெண்ட்னே தெரியலையா? அவனுக்கே புரிஞ்சுக்கான்னு நினைக்கிறேன் என்ன பண்றோன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் கரண்ட் போயிடுச்சு, சிறப்பு.
நிறைய வீடியோஸ் இருக்குங்க. பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 நிறைய போகலாம். ஆனால் இப்போ கரண்ட் போயிருச்சுன்ற காரணத்தினால இந்த வீடியோவை நான் இதோட ஆஃப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.